இங்கே பீகார் மக்களை நகர்றாங்க இல்லையா, இதை கேலி பண்ணுறது இல்லையா, இது ஒரு படிப்பறிவு இருக்கக்கூடிய இல்லை ஒரு புத்தி இருக்கிற எவனும் செய்ய மாட்டான். கிண்டல் கேலி ஓகே, நான் தலையாக வச்சுக்கோங்களேன். ஆனால் அரசியல் ரீதியாக அருவருக்கத்தக்கவையில் ஒரு வன்மத்தோட போடுறீங்க இல்லையா, அது என்ன அர்த்தத்தோட போறீங்கன்னு எனக்கு புரியவே கிடையாது. நீங்கள் அப்படி பதிவு போகிறதுனாலே தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமாக ஆகிறதுக்கு திராவிட கட்சிகள்லாம் காரணம் சொல்ல முடியாது. திராவிட கட்சிகள் வந்து நல்லது செஞ்சு என்ன அப்படின்னா நல்லா லஞ்சம் வாங்கினானுங்க. அதாவது லஞ்சத்தோட கொடூரமானது கம்யூனிசம். நான் சொல்ல புரிஞ்சுக்கோ. நீ கம்யூனிஸ்டில் உட்காந்து இப்போ இது கமெண்ட் போட்டுருக்காங்க, பீகார் மக்களை வேலை தேடி தமிழ்நாடு வருவாங்க. கம்யூனிஸ்டில் சூடு சோறையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வெக்கமே இல்லாமல் இந்த கமெண்ட் நீ போடுற, திமுக காரன் போடுறானா ஓகே, அவன் கட்சியை நடத்துறதுக்கு ஒரு வெறுப்பு சிந்தனையிலே தெரிஞ்சுட்டான்னு வச்சுக்கவேன். நீ எதுக்கு இது போடுற நான் கேட்குறேன். உனக்கு என்ன தெரியும்? அப்போ எதுவுமே தெரியாமல் கம்யூனிஸ்ட் கூட தூக்கிற இந்த லூசு அருணன்னு சொல்லி சீமான் அவர்கள் விமர்சனம் பண்ண அந்த அருணன் இருக்கார் இல்லையா, அந்த ஆள் மேலே பக்கம் சிரிச்சு தீன்னு நினைக்கிறேன். உனக்கு பொருளாதார விவரம் தெரில, ஏன் நகர்றாங்கன்னு தெரில, எதற்காக நகர்றாங்கன்னு தெரில, நகர்றதுல என்ன தப்பு இருக்குன்னு தெரில. இந்த விஷயம்